உங்களுடைய வாழ்க்கையிலே யாராவது ஒருத்தர் உங்களை அற்பமா நீங்க நினைக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி நம்ம கடனை வாங்கி அவங்க முன்னாடி நான் பெரிய ஆள்னு காமிக்கிறதுக்காக எந்த முயற்சியையும் மாம்சத்துல நீங்க எடுக்காதீங்க. மாம்சத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அவங்களுக்கு முன்னாடி காமிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்க கடன்காரர்களா தான் மாற்றப்படுவீங்க. ஆனா அதற்கு மாறாக இப்போ குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் அற்பமா நினைக்கிறாங்கன்னா, நான் உனக்கு முன்னாடி குழந்தை பெத்து காமிப்பேன் அப்படின்னு நினைச்சு நம்ம ஹாஸ்பிட்டல் போக முடியாது. நீ ஹாஸ்பிட்டல் போறது தவறுன்னு சொல்லல, அவங்களுக்கு முன்னாடி இப்படி பண்ணணும்னு நினைச்சு நம்ம செய்யக்கூடாது. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அற்பமாய் நினைக்கும் போது நம்ம வெயிட் பண்ணணும், நம்ம காத்திருக்கணும். ஏன்னா நீங்க அற்பமாய் உங்களை நினைக்கிறாங்கனாலே நீங்க உடனே எழுதி வச்சுக்குங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்கன்றதுக்கு எந்த சந்தேகமே இல்லை. ஒருத்தங்க நம்மளை அற்பமா நினைக்கிறாங்கன்னா ஆண்டவர் நம்மளை உயர்த்த போறாருன்னு அர்த்தம். நம்மை உயர்த்துவதற்கு முன்பாக ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகிற முதல் பாதை என்ன பாதைன்னா, அற்பமாய் நினைக்கிற பாதையத்தான் கர்த்தர் முதல்ல நம்மளை கடக்க பண்றாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்களை நீங்க அற்பமா நினைச்சிட்டாங்கன்னாலே ஆண்டவர் என்ன பிளஸ் பண்ண போறாரு. வேதம் சொல்லுது, தாவீது கூட அத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனா தாவீதை மட்டும் அவங்க அப்பா என்னவா பாக்குறாரு அப்படின்னு சொன்னா ரொம்ப அற்பமா பாக்குறாரு. அப்படின்னா அற்பமானா அவனுடைய வயசை வச்சு, அவனுடைய திறமையை வச்சு, அவனுடைய ஹைட்டை வச்சு அவனை ஒரு மாதிரி பார்க்குறாரு. பையன் எல்லா பையன் இருக்காங்க, ஆனால் சின்ன பையன் மட்டும் ஒன்றும் ஆகாத பையன், அந்த பையனுக்கு கொஞ்சம் ஆடுகளை கொடுத்துருக்குறான், அவன் மேய்ச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவங்க அப்பா அற்பமாக பார்க்குறாரு. ஆனால் அந்த வீட்டில் உயர்வாய் பார்த்தவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல. ஆனால் அற்பமாய் பார்க்கப்பட்ட அந்த தாவீதை கர்த்தர் நினைத்து அந்த நாட்டுக்கே கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். அதனால ஆண்டவர் அற்பமாய் நினைக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பிளஸ் பண்ண போறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஃபர்ஸ்ட் தீர்மானம் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்ன அற்பமா நினைக்கிறாங்கன்றதற்காக நான் என்னுடைய மனுஷிக விதமா எந்த முயற்சியை நான் என்ன பண்ண மாட்டேன். சொல்லுங்க சத்தமா, எல்லாரும் சொல்லுங்க. எடுக்க மாட்டேன், நானே இதை செஞ்சிருவேன், நானே இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிடவே கூடாது. கர்த்தரே செய்வார், ஆண்டவரே அது துவங்குவார், கர்த்தரே ஆரம்பிப்பார், கர்த்தரே நமக்கு கை கொடுப்பார். எந்த இடத்திலே அற்பமாய் நினைக்கப்பட்டோமோ அதே இடத்துல கர்த்தர் நம்மை தலையை நிமிர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு ஏசப்பா, அற்பமாய் நினைக்கிறவர்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அலங்காரத்தை கர்த்தர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை சிலுவையை சுமக்க வச்சுட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவரை என்ன பண்ணாங்கன்னா அற்பமா நினைச்சாங்க. நீர் தேவகுமாரனானால் சிலுவையிலிருந்து கீழே இறங்கி சொல்லுங்க, கீழே இறங்கி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கீழே நின்றுட்டு கூப்பிடுறாங்க, ரொம்ப கேவலமா திட்டுறாங்க, காரி துப்புறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா நீங்க இப்போ கேட்டு பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணினாரு? அவருக்கு வல்லமை இருக்குது, அவருக்கு இறங்கி வர முடியும், இறங்கி வந்துட்டு திரும்பி ஏற முடியும். ஆனா அவர் அதை செஞ்சாரா? ஆண்டவர் செஞ்சாரா? கத்துறதை செய்யவே இல்லை, ஆண்டதை செய்யவே இல்லை. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு நிமிஷம் இருக்கடா, வரேன் கீழே வந்துட்டு மொத்த பேரையும் துப்பாக்கி வச்சுட்டு சுடுறது மாதிரி மொத்த பேரையும் சுட்டுட்டு, இப்ப தெரியுதா யாருன்னு, போடா மேல. ஏன்னா முதல்ல அவரை ஃபர்ஸ்ட் பிடிக்க வர்றாங்க பாருங்களேன். பிடிக்க வரும்போது வேதம் சொல்லுது, அவரை தொட்ட உடனே அத்தனை பேர் பின்னாடி என்ன பண்ணாங்களாமா? அந்த வல்லமை, ஏன்னா அவர் அந்த வல்லமையோட இருக்கிறாரு, அதனால அவர் அதை தெரியல. இவங்க எதிர்பாராத விதமா டக்குன்னு தொடுறாங்க, ஆனா விழுந்துட்டாங்க பின்னாடி, எல்லாருமே பின்னாடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவருடைய வல்லமை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அடக்கிக்கிட்டாரு. இல்ல நான் இதுக்கு ஒப்பு கொடுக்க போறேன்னு அடக்கிக்கிட்டாரு. அப்போ நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி. எதற்கு முன்மாதிரின்னா, அவர் அற்பமாய் நினைச்ச ஜனங்களுக்கு முன்னாடி தான் யார் என்கிறதை கர்த்தர் நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணலைன்னா விரும்பவே இல்லை. ஆனா அந்த கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பும் போது அத்தனை பேரும் என்ன அறிஞ்சு கொண்டாருன்னா, இவர் நேசகுமாரன், இவர் தேவகுமாரன், இவர் ஜனங்களுடைய பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு
மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தவர் அவருடைய கல்லறை திறந்திருக்கிறதை கண்டு பிரமித்தார்கள். அதனால நீங்க அமைதியா தான் இருப்பீங்க, நீங்க சும்மா தான் இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அழகு தருவார். ஆண்டவர் எந்த காரியம் உங்களுக்கு இல்லைன்னு நினைச்சாங்களோ அந்த காரியத்தை கிருபையாய் தருகிறவர். அற்பமாய் எண்ணப்பட்ட உன்னை நான் காண்பேன், அற்பமாய் எண்ணப்படுகிறவனுடைய பிள்ளையை நான் காண்பேன், அற்பமாய் எண்ணப்படுகிற உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் காண்கிறார், அற்பமாய் நினைக்கப்படுகிற அந்த பிசினஸை கர்த்தர் பார்க்கிறார், அற்பமாய் நினைக்கப்படுகிற உங்களை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தில் அறிஞ்சுக்க வேண்டியது ஒன்று என்னன்னா, என்னை யார அற்பமா நினைச்சாலும் ஆண்டவரே அவங்க என்ன அற்பமா நினைக்கிறாங்கன்றதற்காக நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஒரு நாளும் என்னுடைய பணத்தை செலவு பண்றதோ கடன் வாங்குறதோ என்ன அற்பமா மற்றவங்க நினைக்கும் போது அவங்க முன்னாடி என்ன நினைக்க கூடாதுன்றதுக்காக நான் முயற்சி எடுத்து தோற்று போகாமல் இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவீராக. ஹல்லேலூயா. நம்முடைய நேச்சரே ரொம்ப பெரிய நேச்சர். என்ன அப்படின்னு சொன்னா, நமக்காக நம்ம சாப்பிட மாட்டோம், அடுத்தவனுக்காக தான் சாப்பிடுவோம். நமக்காக நம்ம உடுத்த மாட்டோம், அடுத்தவங்களுக்காக தான் நம்ம உடுத்துவோம். நமக்காக நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம், அடுத்தவங்களுக்காக தான் எல்லாத்தையும் செய்வோம். அடுத்தவங்களுக்கு செஞ்சு என்ன பண்ண போறோம்? என்ன கிடைக்க போகுது? நான் என்ன சொல்றேன்னா, யாருக்காகவும் செய்யாதீங்க. யாருக்காக செய்யுங்கன்னா உங்களுக்காக என்ன வேணாலும் நீங்க செஞ்சுக்குங்க. நீங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்க. நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தா கூட நம்ம என்ன நமக்கு என்ன தேவையோ அதை ஆர்டர் பண்ண மாட்டேன். எப்பா எனக்கு இன்னைக்கு தயிர் சாதம் தான்ப்பா சாப்பிடணும், தயிர் சாதம் சாப்பிட்ற அளவுக்கு தான்ப்பா வயிறு சரியா இருக்குது, அப்போ நான் என்ன வேணும் சாப்பிடணும், ஒரு தயிர் சாதம் கூடப்பா அப்படின்னு கேட்டு தயிர் சாதம் சாப்பிடணும். ஆனா நமக்கு அந்த இடத்துல வெக்கக்கேடு. இந்த இடத்துல தயிர் சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வேண்டாம். பக்கத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் பிரியாணி சாப்பிட்றாங்க, நம்ம எதுக்கு அந்த பிரியாணியை வாங்கி வச்சுட்டு தின்னவும் முடியாம கொட்டவும் முடியாம பணத்தை கொடுத்து? இது வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னொருத்தருக்காக வாழ்ற வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல, நிரந்தரமானது அல்ல. அவங்க என்ன எத்தனை நாள் நம்மளை புகழ்த்த போறாங்கன்னு நினைக்கிறீங்க? சாயம் வெளுத்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்படின்னா நம்ம தோல்வி அடைந்தோம்னா என்ன ஆகும்? அதனால எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஞானத்தை விட்டுறாதீங்க. நான் யாருக்காக வாழணும், யாருக்காக உடுத்தணும், யாருக்காக சாப்பிடணும்னா எனக்காக தான் நான் சாப்பிடணும். ஹல்லேலூயா. சண்டே ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஆராதனைக்கு போறவங்க கூட நிறைய பேர் எதுக்கு போறாங்க தெரியுமா? இன்னொருத்தர் கேட்டுருவாங்களோன்றதுக்காக போறவங்க இருக்காங்க. நீ சர்ச்சுக்கு போலியா நீ அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு என்னமோ ரொம்ப பின்மாற்றத்தில் இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும். சரி, இவங்க கேட்குறாங்களே, இவங்க எல்லாம் கேட்பாங்களே, நம்ம சர்ச்சுக்கு போகலன்னா இத்தனை பேர் கேட்பாங்களே, இந்த கேட்கறதுக்காக போய் என்ன பிரயோஜனம்? அந்த 2.5 மணி நேரம் உட்கார்ந்து பிரயோஜனமே இல்லை. ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்கிறாருன்றதுக்காக திருச்சபைக்கு போனா என்ன சத்தியம் நமக்குள்ள போகும்? எப்படி நம்ம ஆராதிக்க முடியும்? ஆராதிக்கவே முடியாது. இன்னொருத்தர் கேட்கறதற்காக அல்ல, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். அப்போ எல்லாரும் ஒரு பொருத்தனை எடுக்க போறோம், ஒரு ஜெபம் பண்ண போறோம். இனி என்னுடைய வாழ்க்கையிலே இன்னொருத்தருக்காக அல்ல, இன்னொருத்தருக்காக அல்ல, எனக்காக, எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறதை எனக்காக. ஹல்லேலூயா. முழு பலத்தோடு ஆமேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமேன். இடையில ஒரு நாள் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கார் ஒரு டைம் பஞ்சர் ஆகி நடு ரோட்டில் நின்றுச்சு. அப்போ நடு ரோட்டில் நிற்கும்போது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கார் பஞ்சர் ஆயிடுச்சு, கொஞ்சம் உடனே வர முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவர் வந்துட்டு இருக்கிற வழியில் அந்த வழியிலே போன ஒருத்தர் நான் நிற்கிறத பார்த்துட்டு வண்டியை நிப்பாட்டி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி கார் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு. உடனே அவர் கேட்டார், கார் பஞ்சர் ஆனால் நீங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, நீங்கள் பஞ்சர் ஆன உடனே கிளம்பி இருக்கலாம்ல இன்னொரு வண்டியை பிடிச்சிட்டு. மற்றவங்க எல்லாம் பார்த்தா கார் பஞ்சர் ஆனதை குறித்து தப்பாக நினைப்பாங்க. தப்பாக நினைப்பாங்களா? கார் பஞ்சர் ஆகுதுக்கு எதுக்கு தப்பா நினைக்கிறதுக்கு இருக்கு? இல்ல, அது ஒரு அசிங்கம் இல்ல. அது என்ன அசிங்கம்? இல்ல, உங்க கார் பஞ்சர் ஆயிருக்குன்றது ஒரு அட என் கார் என்ன டயர் மேல பாஸ்ட் பென்ஸ் நான் எழுதி வச்சிருக்குது. இல்ல, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா அவருடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு கார் என்ன ஆகக்கூடாதாமா? என்ன மனசு பாருங்க. அப்போ என்ன என்ன பொதுவா நான் அவரை மட்டும் சொல்லல, எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது. அது என்ன அப்படியெல்லாம் இல்ல பிரதர். முள்ளுன்னு ஒண்ணு குத்தி இருச்சுன்னா, ஆணின்னு ஒண்ணு குத்தி இருச்சுன்னா கண்டிப்பா டயர் என்ன ஆகும்? பஞ்சர் ஆகும். அதுக்கு நான் ஒன்றும் மாற்று கருத்து
கிடையாது. இல்ல உங்க கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா யாராவது ஒருத்தர் தப்பா நினைச்சாங்கன்னா இதுல என்ன பிரதர் தப்பா நினைக்கிறதுக்கு இருக்குது? இல்ல நீங்க ஜெபம் பண்றவர் இல்ல, ஜெபம் பண்றவங்களுக்கு அப்படி, ஏன் ஜெபம் பண்றவங்களுக்கு அப்படி நடக்க கூடாதா? இல்ல கார் பஞ்சர் ஆன உடனே நான் என்ன நினைக்கிறேன்னா சரி ஒரு அரை மணி நேரம் லேட்டா போறோமா, அதுலயும் ஆண்டவருடைய ஒரு தீர்மானம், ஒரு திட்டம், ஒரு தீர்மானம் இருக்கலாம். அதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்து அப்போ என்னன்னா இந்த மாதிரி மனிதர்கள் வந்து எல்லாத்துக்கும் வருத்தப்படுவாங்க. அப்ப யாராவது ஒருத்தர் கார் பஞ்சர் ஆகி நடு ரோட்ல நிக்கிறத பார்த்தா இவங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு ரொம்ப கேவலமா இருக்கும். ரொம்ப ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ அதை விடுங்க, நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கிறீங்க, டீ குடிச்சிட்டு இருக்க இல்லைன்னா சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, சாப்பிட்டு இருக்கிற சிலருக்கு அது பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா திடீர்னு நம்முடைய சட்டையிலேயோ துணியிலேயோ என்ன பண்ணிடும்னா சாப்பிட்டு இருக்கும்போது கொட்டிடும். ஐயோ சிலர் பாருங்க, இந்த சாப்பாடுக்கு நான் பார்த்தேன் ஒருத்தரை ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்தாரு, ஒருத்தன் சர்வ் பண்ணிட்டு இருந்தான், அவன் வேகமா ஊத்திட்டான் போல தெரியுது. ஒரு சாம்பார் வந்து சட்டையில பட்ட உடனே டென்ஷன் ஆகி கத்தி, ஏன்னா உனக்கெல்லாம் கண்ணு இருக்கா இல்லையா, ஆய் போயின்னு கத்தி அங்க பெரிய பிரச்சனை பண்ணி டென்ஷன் ஆகி வாங்க பாஸ்டர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு என்னையும் சாப்பிட விடாம எழுப்பி வந்துட்டாரு. நமக்கு அதெல்லாம் பார்க்க போறதே இல்லை. அன்னைக்கு முழுக்க ஒரு டென்ஷனா இருந்து அவரால் எதுவுமே பண்ண முடியாம ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அப்போ நமக்கு பல டைம் கொட்டி இருக்குது. நம்ம கொட்டி ஸ்ட்ரைட்டா எங்க போயிடும்னா பாத்ரூம் போயிட்டு அங்க கை கழுவ வச்சிருக்கிற கொஞ்சம் அந்த சோப்பு இருக்குல்ல அதை எடுத்து போட்டு சில நேரத்தில் சட்டையெல்லாம் கலட்டி அங்க துவைச்சே போட்டு வந்துருக்கிறோம். சரி என்ன பண்றது, சூழ்நிலை அந்த மாதிரி ஆகி போச்சு. நம்ம இப்ப சட்டையை போட்டு தான் ஆகணும், அழுக்கோட போட முடியாது, கலட்டு போடு கழுவு தேய்ச்சி போட்டு போயிடுறது. அதை பற்றி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வண்டியில போயிட்டு இருக்கும்போது சட்டை பாட்டுக்கு தன்னை போல என்ன பண்ண போகுது, காஞ்சு போயிட போகுது. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. இப்படி எடுக்காம அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து அவன் என்ன ஒரு மாதிரி நினைப்பானோ இவன் என்ன ஒரு மாதிரி, என்னப்பா இப்ப பிரச்சனை. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில தேவையற்ற காரியங்களை நம்மளா இழுத்து போட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அப்படியே டென்ஷன் ஆகி கத்தரை கத்திட்டு இருக்க கூடாது, ஆண்டவரை திட்டிட்டு இருக்க கூடாது. எனக்கு ஏன் ஆண்டவரே அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே கத்தருடைய பிள்ளைகள், நானா ஆண்டவரே எதற்காகவும் போகவே மாட்டேன். நான் அற்பமாய் நினைக்கப்படும் போது, நான் அற்பமாய் எண்ணப்படும் போது என்னை ஆசீர்வதிக்கிற ஒருவர் என்னோடு கூட அவர் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அதனால இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் ஒவ்வொருத்தரிடத்திலையும் கர்த்தர் பலமாய் பேசுகிறார். நீ அற்பமாய் நினைக்கிறதை கர்த்தர் கண்டுவிட்டார். நீங்கள் மறைவிடத்தில் அற்பமாய் நினைக்கப்படுகிறதை கர்த்தர் கண்டுட்டார். ஒரு அறைக்குள்ள நீங்க அற்பமாய் நினைக்கப்படுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு வீட்டுக்குள்ள நீங்க அற்பமாய் நினைக்கப்படுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் அற்பமாய் நினைக்கப்பட்ட அந்த லேயாளை கர்த்தர் நினைப்பாரே, ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் நினைப்பார் என்கிறதற்கு எந்த சந்தேகமே இல்லை. கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா